ரயில்வே துறையில் தமிழக தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்று கணிதம் பகுதி 7. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரே கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வீடியோ கொடுங்க சார் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னி வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக வீடியோஸ் வரும். மேக்ஸ், ரீசனிங் அண்ட் மேக்ஸ் ரீசனிங் ஒரு கண்டினியூஸாக மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் தனியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரயில்வே நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி பேக்கேஜில் உங்களுக்கு 7 புக்ஸ் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் பிடிஎஃபும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃபும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமித் மற்றும் அமிதாவின் தற்போதைய வயதுகளுக்கு இடையான விகிதம் முறையே 7:5 ஆகும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமித்தின் வயதுக்கும் தற்போதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்பு அமிதாவின் வயதுக்கும் இடையிலான விகிதம் 1:1 ஆகும். அமித் மற்றும் அமிதாவின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஓகேங்களா? இப்ப தற்போதைய வயது விகிதம், ஓகே, தற்போதைய வயது விகிதம் எவ்வளவுன்னா 7:5 அப்படின்றது. 7:5. இது யாரு? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க அமித், அடுத்து அமிதா. ஓகே, இப்ப தற்போதைய விகிதம் 7:5. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமிதின் வயதுக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து 5 கழிக்க போறோம். ஓகேவா? அப்ப இதுல -5. அடுத்து தற்போதுல இருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்பு, தற்போது வயது 5 ஆண்டுகள் பின்பு, அப்பங்க +5. இந்த இடையிலான விகிதம் எவ்வளவு இருக்குமா? 1:1 இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க 5 ஆண்டை கழிக்கிறோம், இங்க 5 ஆண்டை கூட்டுறோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது? 1:1 மாறுது. அப்ப எனக்கு எப்படி வச்சுக்கலாம்? இப்ப இந்த 5ங்கிறத ஒரு பங்குன்னு வச்சுக்கோவே. அப்ப 5ங்கிறத ஒரு பங்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்ப 7ல 1 குறைஞ்சா 6, 5ல 1 கூட்டினா 6. அப்ப கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பங்கு தான் 5. அதாவது ஒரு எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 5. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா 5 குறைஞ்சா 1 குறையுது, 5 கூட்டினா 1 கூடுதல. ஏன்னா 6:6 வந்தா 1:1 தான். ஓகேங்களா? அப்ப ஒரு பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 5. அப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்க. அப்ப தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை எனக்கு எவ்வளவு வரும்? 7 5 கூட்டினா 12. அப்ப ஒரு பங்கு 5னா 12 × 5. ஆன்சர் வரும் 60. அப்ப ஆன்சர் வரும் 60 ஆண்டுகள் அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட், 36 km/h என்ற வேகத்தை மீட்டர்/செகண்டில் கண்டறியும். ரொம்ப சிம்பிள். km/h மீட்டர்/செகண்ட்ல மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம்? இந்த 36 5/18 பெருக்குனா மீட்டர்/செகண்ட் கிடைச்சிடும். அவ்வளவுதான்ப்பா. அப்ப மீட்டர்/செகண்ட் கேட்டனா 5/18 பெருக்கணும். இதே km/h கேட்டாங்கன்னா 18/5 பெருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடிக்கலாமா? 1 18 18, 2 18 36. அப்ப 2 10 மீட்டர்/செகண்ட். அப்ப ஆன்சர் எவ்வளவு? 10 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட், பித்தளையில் உள்ள செம்பு மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 13:7 எனில் 100 கிலோகிராம் பித்தளையில் எவ்வளவு துத்தநாகம் இருக்கும்? ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்ப செம்பு, துத்தநாகம், இதோட விகிதம் எனக்கு எவ்வளவு இருக்கு? 13:7. 13:7. இதோட மொத்த எடை எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோகிராமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப 100 கிலோகிராம். ஓகேவா? அப்ப இது மொத்தம் தான் எனக்கு எவ்வளவு? 100 கிலோகிராமா. அப்ப ரெண்டையுமே கூட்டுங்க எவ்வளவு வரும்? 20x. அப்ப 20x தான் 100 கிலோகிராம். அப்ப 1x எனக்கு எவ்வளவு வரும்? 1 0க்கு 1 0, 1 2, இங்க 5. அப்ப 5 கிலோகிராம். அப்ப 1x மதிப்பு எவ்வளோ? 5 கிலோகிராம். எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க துத்தநாகம் எவ்வளவுதானு கேட்டாங்க. அப்ப துத்தநாகம் எனக்கு எவ்வளோ? 7x. அப்ப 1x 5னா அப்ப 7x எனக்கு எவ்வளவு வரும்? 35 கிலோகிராம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 10 கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு பந்து வீச்சாளர் எடுத்த விக்கெட்டுகள் 2 6 4 5 0 2 1 3 2 3.
எனில் இத்தரவுகளின் முகடை கண்டறிவோம். என்னங்கிறாங்க? முகடு. முகடுனா ஒண்ணுமில்ல, அதிக முறை எது வருதோ அதுதான் முகடு. அப்ப இங்க எண்கள் இருக்கு. அப்ப எண்கள்ல எந்த எண் அதிக முறை வருதோ அதான் எனக்கு முகடு. ஓகே, இப்ப பாக்குறேன். இப்ப 2 எத்தனை முறை வந்திருக்கு பார்க்கலாமா? 1 2 3 3 முறை வந்திருக்கு. அப்ப 2 வந்து 3 முறை வந்திருக்கு. 6 ஒரு முறை தான் வந்திருக்கு. ஒரு முறை நம்ம எழுதவே கூடாது. 4 ஒரு முறை தான். 5 ஒரு முறை தான். 0 ஒரு முறை தான். 1 ஓகே, அது ஒரு முறை தான் இருக்கு. 3 2 முறை இருக்கு. ஓகேவா? 3 வந்து எத்தனை முறை இருக்கு? 2 முறை இருக்கு. இப்ப எனக்கு எது அதிக முறை இருக்கு? 2 தான் 3 முறை இருக்கு. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? 2. ஏன்னா 2 தான் 3 முறை வந்திருக்கு. அப்ப முகடு எவ்வளோ? 2. நெக்ஸ்ட், ஒரு கனசதுரத்தின் கன அளவு 512 சென்டிமீட்டர் கியூப் எனில் கனசதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன? ஓகேங்களா? கனசதுரத்தின் முதன்மை மூலைவிட்டம் கேக்குறாங்க. மூலைவிட்டத்தின் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப கனசதுரத்துல மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. என்ன ஃபார்முலானா a√3. a√3. அப்ப a ஓட மதிப்பு தெரிஞ்சாலே போதும், நான் மூலைவிட்டம் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப இங்க a மதிப்பு இருக்கா? இல்ல. அது என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு கொடுத்துருக்கா. அப்ப கன அளவு ஃபார்முலா அது a கியூப். அப்ப a கியூப் தான் எவ்வளோ? 512. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 8. அப்ப மூலைவிட்ட மதிப்பு எவ்வளவு வரும்? 8√3 சென்டிமீட்டர். ஆன்சர் 8√3 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், மனிதவள பற்றாக்குறையின் காரணமாக ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி 25% குறைகிறது எனில் அசல் உற்பத்தியை மீட்டெடுக்க வேலை நேரத்தை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும்? ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? 25% குறைகிறதுன்னு இருக்குங்களா? இந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 25 இருந்தா 25 அப்படியே போடுங்க, வகுத்தல். அடுத்து என்ன பண்ண போறோம்? இங்க குறைகிறதுன்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து கழிக்கணும். அதிகரிக்குன்னு சொன்னா 100ல இருந்து கூட்டணும். ஓகேங்களா? அப்ப குறைகிறதுன்னு சொல்றதுனால 100ல இருந்து கழிக்கிறேன். அப்ப 100ல 25 போச்சுன்னா 75. இன்ட்டு சதவீதம் கேட்டால் 100ஆல் பெருக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இங்க என்ன சதவீதம் வருதோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. கீழே வந்து என்ன பண்ணணும்னா, அதிகரிக்குன்னு சொன்னா 100ஓட கூட்டிக்கோங்க, குறையுதுன்னு சொன்னா 100ல இருந்து கழிச்சுக்கோங்க. இன்ட்டு இந்த 100ங்கிறது காமன் தான். ஏன்னா சதவீதங்கிறது 100ஆல் பெருக்கிதான். இப்ப அடிக்கலாம். 1 25 25, 3 25 75. இப்ப 100/3 33 3 99, மீதி 1 வகுத்தல் 3. அப்ப ஆன்சர் வரும் 33 1/3%. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை படித்து கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஓகே, 2021ல விற்பனையின் லாப சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? இது சேல்ங்கிறது விற்பனை, இது வந்து என்னது? லாபம். அப்ப அந்த லாபத்துடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? அப்ப லாப சதவீதம் எந்த ஆண்டு? 2021. அப்ப இந்த 2021ல மொத்தம் எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 30. லாபம் எவ்வளவு? 6. ஓகேங்களா? அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? அப்ப லாபம் வந்து 6, எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 30 இன்ட்டு 100. இப்ப அடிச்சோம்னா 4 6 5 30, ஓரஞ்சு 5 25 100. அப்ப ஆன்சர் வருது 20%. அப்ப 2021ல விற்பனையின் லாப சதவீதம் எவ்வளோ? 20%. நெக்ஸ்ட், 57 95 மற்றும் 211 ஆகிய எண்களை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒரே மீதியை தரும். அந்த மிகப்பெரிய எண்ணை கண்டறியும். ஒண்ணுமே இல்ல. இப்ப 57 95 211. ஓகேங்களா? 211 தான். இங்க என்ன பண்ணும்? இந்த ஒவ்வொரு நம்பரும் எடுத்து டிவைட் பண்ணுங்க. மீதி வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் தரணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்றேன். இப்ப 52ஆல் டிவைட் பண்ணா மீதி 1. 95 2ஆல் டிவைட் பண்ணா மீதி 1. 212ஆல் டிவைட் பண்ணா மீதி 1. ஓகேவா? அப்ப இந்த 3 எண்களையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரே மாதிரி மீதி தான் தருது. அப்ப மிகப்பெரிய எண்ணுக்கு என்னது? 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நீங்க 1 வச்சு வகுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வகுத்துரு, மீதி கிடைக்காது. இப்ப 4 வச்சு வகுத்தீங்கன்னா இங்க வந்து மீதி 3 வரும். இதுக்கு வந்து சாரி, இதுக்கு மீதி 1 வரும், இதுக்கு மீதி 3 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் மீதி 3 வரும். ஓகே, இங்க மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப 4 வராது, 1 வராது, 3 வராது. ஓகேவா? அப்ப 2ஆல வகுக்கும் போது மட்டும்தான் ஒரே மாதிரியான மீதியை தரும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமானதா, பட் ஈஸியா நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இப்ப ABC = K + 3, BC = 2K மற்றும்
ஏசி ஈக்குவல் டு 4k மைனஸ் 5 எனில் பி ஆனது ஏசியின் மீது இருந்தால் கேயின் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஒண்ணுமேல பி ஆனதுன்னு சொல்றாங்களா? அப்ப பி ஆனதுன்னு சொன்னாங்கன்னா பி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. பி எங்க இருக்கு? பி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இரண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த ஏசிக்கு சமமாக இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க எந்த எழுத்து சொல்றாங்களோ அந்த எழுத்து எங்க இருக்குன்னு பார்ப்பேன். ஏபி பிசி. ஓகேவா? இது ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா ஏசிக்கு சமமாக இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ஏபி பிசி ஏபி பிளஸ் பிசி வந்து எனக்கு ஏசிக்கு சமமாக இருக்கும். அப்ப ஏபி மதிப்பு எவ்வளோ? கே பிளஸ் 3. பிசி மதிப்பு எவ்வளோ? 2k. இப்ப ஏசி மதிப்பு எவ்வளோ? 4k மைனஸ் 5. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப கே மட்டும் கூட்டினா 3k பிளஸ் 3. இங்க 4k மைனஸ் 5. இப்ப என்ன பண்ணலாம்? 3k இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3k மைனஸ் 5 வந்தா பிளஸ் 5. அப்ப 3 5 கூட்டினா 8. அப்ப 4k 3k போச்சுன்னா 1k. அப்ப k உடைய மதிப்பு எவ்வளவு வருது? 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், ஒரு தொட்டியில் 300 லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அந்த நாள் முழுவதும் 87 லிட்டர் 225 ml தண்ணீர் பயன்படுத்தப்பட்டது எனில் அந்த நாளின் முடிவில் தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் மீதம் இருக்கும்? ஓகேங்களா? அப்ப 300 லிட்டர் உள்ள தண்ணி இருக்கு. அதுல 87 லிட்டர் 225 ml தண்ணீர் வந்து பயன்படுத்துறாங்க. மீதி எவ்வளவு? அதை கழிச்சு ஆன்சர் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப 300. அப்ப 300ல இருந்து 87 225 ml கழிக்க போறேன். இது லிட்டர். ஓகேங்களா? அப்ப 300 லிட்டரை வந்து நான் அப்படியே டேரக்டா கழிக்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இது 299 வச்சுக்கலாம். அப்ப 299 இங்க எவ்வளவு வரும்? 1000 மில்லி. ஓகே, 299 லிட்டர். இது 1000 ml எவ்வளவு? 1 லிட்டர் தானே. இப்ப 1000ல 225 போச்சுன்னா 775. அப்ப 299 87 போச்சுன்னா இங்க 2, இங்க 1, இங்க 2. அப்ப 212 லிட்டர் 775 ml. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் சி. கழிக்க போறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 9 நபர்கள் ஒரு உணவகத்துக்கு சென்றனர். அவர்கள் 8 நபர்கள் தங்கள் உணவுக்காக தலா 3 செலவழித்தனர். 9வது நபர் 9 நபர்கள் சராசரி செலவை விட 2 அதிகமாக செலவழித்தார். அவர்கள் செலவழித்த மொத்த பணத்தை கண்டறியவும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்ப சராசரி. அப்ப சராசரி ஃபார்முலா கூடுதல் பை எண்ணிக்கை. ஃபார்முலா கூடுதல் பை எண்ணிக்கை. இப்ப இங்க சராசரி மதிப்பு எவ்வளவுன்னு தெரியும். அப்ப சராசரி எக்ஸ்னு வச்சுக்கலாம். சராசரி மதிப்பு எவ்வளவு? எக்ஸ். இப்ப கூடுதல். மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர்ல 8 பேர் என்ன பண்றாங்க? 3 ரூபா மணிக்கு தராங்க. ஓகேவா? 8 பேர் என்ன பண்றாங்க? 3 ரூபா மணிக்கு தராங்களா? அப்ப 8 × 3 எவ்வளவு வரும்? 24 பிளஸ் இந்த 9வது நபர் என்ன பண்றாரு? மீதி ஒரு ஆள் என்ன பண்றாரு? சராசரியை விட 2 கூடுதலா செலவழிக்கிறார். அப்ப சராசரி வந்து எக்ஸ் தானே. அப்ப சராசரி கூடுதலா 2. அப்ப எக்ஸ் பிளஸ் 2. ஓகேங்களா? மொத்தம் 9 பேரோட கூடுதல் வேணும். 8 பேரோட கூடுதல் 24. அந்த ஒரு ஆளோட கூடுதல் எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் 2 வகுத்தல் எண்ணிக்கை எவ்வளோ? 9. இப்ப பெருக்குங்க. 9 எக்ஸ் பெருக்குனா 9 எக்ஸ். இங்க 22 கூட்டினா 26 பிளஸ் எக்ஸ். இந்த பிளஸ் எக்ஸ் இருந்தா மைனஸ் எக்ஸா? அப்ப 9 எக்ஸ் போச்சுன்னா 8 எக்ஸ் எவ்வளோ? 26. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? அப்படியே அடிங்க. 8 மூவட்டா 24 மீதி 2 0 சேர்த்தா 0.2 20ல 2 16 மீதி 4 40ல 5 40. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வருது? 3.25. ஓகேங்களா? எவ்வளவு வருது? 3.25. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மொத்த பணம் தானே கேட்டாங்க. அவர்கள் செலவழித்த மொத்த பணம். அப்ப சராசரி தான் எக்ஸ் என்னது? சராசரி தானே எக்ஸ். அப்ப இவருடைய எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு? ஓகே, இந்த 8 பேர் சேர்ந்து 24 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இவர் என்ன? சராசரி 2 ரூபா கூடிய. அப்ப சராசரி மதிப்பு எவ்வளவு? 3.25. இது 2 ரூபா கூட்டின எவ்வளவு வரும்? 5.25. அப்ப 8 பேர் 24 ரூபாய் செலவழிச்சாங்க. அந்த 9வது ஆளு 5 ரூபாய் 25 பைசா செலவழிச்சிருக்காரு. அப்ப இது ரெண்டையுமே கூட்டினாதான் மொத்த தொகை கிடைக்கும். அப்ப எவ்வளவு வரும்? 29.25. அப்ப அவர்கள் செலவழித்த மொத்த தொகை எவ்வளோ? 29.25. நெக்ஸ்ட், பின்வரும் கோவையை சுருக்கவும். சுருக்கிடலாமா? என்ன பண்ணுவோம்? பின்னமா இருக்கா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை. இங்க எப்படி பெருக்கலாம்? அப்ப என்ன வரும்? காஸ் தீட்டா காஸ் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ்
அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா பெருக்குனா 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? 1 மைனஸ் சைன் தீட்டா ஸ்கொயர் வகுத்தல் கீழே 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ என்ன வந்திருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா வகுத்தல் 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டையுமே கூட்டணிகள் வரும் 1 வந்துருமா? அப்ப ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, இது ரெண்டுமே கூட்டினா ஒரு 1, அப்போ 1 1 கூட்டினா 2 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 2 சைன் தீட்டா வகுத்தல் 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்ப 2 காமனா இருக்கு, அப்ப 2 மட்டும் வெளியே எடுப்போம். 2 வெளியே எடுத்து உள்ள இருக்கும் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்ப எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா கேன்சல். அப்ப 2 அப்படியே வச்சுங்க. 1 பை காஸ் 1 பை காஸ் எனக்கு என்னது? சீக்கன் தீட்டா. அப்ப ஆன்சர் என்னது? 2 சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட், முதல் 50 இயல் எண்களின் சராசரி என்ன? ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கு? 50 இருக்கா? அப்ப 50ஓட 1 கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க ஆன்சர். அப்ப எவ்வளவு வரும்? 51/2 அடிச்சோம்னா 25.5. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? என்ன நம்பருக்கோ 1 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் சராசரி ஃபார்முலா n+1/2 அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 2 மேஜைகள் மற்றும் 3 நாட்கள் விலை எவ்வளோ? 540. 2 மேஜை பிளஸ் 3 நாற்காலி இதோட விலை எவ்வளோ? 540. அதே மாதிரி 2 மேஜை பிளஸ் 1 நாற்காலி விலை எவ்வளோ? 470. அப்ப கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன பண்ணலாம்? குறியீடை ஃபுல்லா மாத்திக்கலாம். மாத்திட்டோம்னா 2 மேஜை கேன்சல், 3 நாட்கள் 1 நாட்கள் போச்சுன்னா 2 நாற்காலி. அப்ப 2 நாட்கள் எவ்வளவு வரும்? 540 470 போச்சுன்னா 70. அப்ப 2 நாற்காலி 70னா 1 நாற்காலி எவ்வளவு வரும்? 35. ஓகேங்களா? இங்க போட்டுக்கலாமா? ஒரு நாற்காலி 35. இந்த 35 அங்கிட்டு போச்சுன்னா -35. அப்ப 470ல 35 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 435. அப்ப 2 மேஜைக்கு எவ்வளவு வரும்? 2 மேஜை எவ்வளவு வந்துரும்? 435. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? 2 மேஜை 2 நாட்களுடைய சேர்ந்த விலை எவ்வளவு? ஓகேவா? அப்ப 2 மேஜை 435, 2 நாட்கள் எவ்வளவு? 2 நாட்கள் எவ்வளவு? 70. அப்ப 2 மேஜை 435, 2 நாட்காலி 70. அப்ப கூட்டின ஆன்சர் வந்துருமா? கூட்டின எவ்வளவு வரும்? 505. அப்ப ஆன்சர் 505. நெக்ஸ்ட், 12, 24, 45 மற்றும் y ஆகியவை விகிதாசாரத்தில் இருப்பின் y-யின் மதிப்பு என்ன? விகிதாசாரம் அப்படின்னா நம்ம விகித சமன் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதைத்தான் இங்க விகிதாசாரம்னு சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்க போனா விகிதாசாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் எழுதிக்கும் 12, 24, 45 y. ஓகே, விகிதாசாரம் அப்படி இருந்தாங்கன்னா இந்த சென்ட்ரல் 2 நம்பரையும் பெருக்கணும், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்தணும், அவ்வளவுதான். இப்ப சென்ட்ரல் நம்பர் இருக்குனது 24, 45. ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னது 12 y, அவ்வளவுதான். சென்ட்ரல் நம்பரையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்தணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப 1 12 12, 2 12 24. அப்ப 2 45 90. அப்ப y உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 90 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு நேர்மை எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டினால் 56 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஓகேவா? ஒரு நேர்மை எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டினால் எவ்வளவு கிடைக்குமா? 56 கிடைக்கும். அப்ப அந்த எண் என்ன வரும்? அப்ப 56க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்க. எது? 49. அதாவது என்னது? 7 ஸ்கொயர். அப்ப 7 பிளஸ் 7 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 56ன்னு வரும். ஏன்னா 7 ஸ்கொயர் 49, 47 கூட்டினா 56. அப்ப இங்க எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 7. நெக்ஸ்ட், 0.52 பார் இதை PQ வடிவத்தில் வெளிப்படுத்துவோம். ஓகேவா? 0.52 பார் இது எப்படி இதெல்லாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பொதுவாகவே முழு நம்பர் எழுதிக்குவோம். என்ன நம்பர்? 52.
அடுத்து என்ன பாயிண்ட்டுக்கு பின்னாடி உள்ள எண்களுக்கு மட்டும் ஒரு நம்பர் மேல பார் இருந்தா 9, பார்னா 0 போடும். ஓகே, அப்ப 2க்கு மேல பார் இருந்தா 9, 5 மேல பார் இருந்தா 9, அப்ப 52/99. இதை நம்ம அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். இது அடிக்க முடியுமா? முடியாது, விட்டுருங்க. அப்ப ஆன்சர் 52/99. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் கன அளவிற்கும் அதை சுற்றி தொட்டு கொண்டுள்ள நேர்வட்ட உருளையின் கன அளவிற்கும் இடையிலான விகிதம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப கோளத்தின் கன அளவு, நேர்வட்ட உருளையின் கன அளவு. ஓகேங்களா? அப்ப கோளம் இஸ்டு உருளை. ஓகே, இங்க கோளம் ஃபார்ம் என்னது? 4/3 by r cube இஸ்டு உருளையின் கன அளவு by r squared h. ஓகேங்களா? இப்ப இந்த உருளையில ஹச்சோட மதிப்பு என்ன வரும் பாத்தீங்கன்னா 2r வரும். ஏன் 2r அப்படின்னா, ஏன்னா அந்த உருளை அந்த கோலத்துக்குள்ள என்னது சுற்றி தானே இருக்கு. அப்ப கோலம் இதுனா அந்த சுற்றி என்ன இருக்கு? ஒரு உருளை இருக்கு. அப்ப அதோட உயரம் எனக்கு எவ்வளவு வரும்? இந்த விட்டம் தான் அதோட உயரமா இருக்குமா? அப்ப விட்டம் எவ்வளவு? 2r தானே. அப்ப ஹச்சோட மதிப்பு எவ்வளவு வரும்? 2r வரும். இதை இப்ப அப்ளை பண்ணுங்க. 4/3 by r cube இஸ்டு by r squared. ஹச்சோட மதிப்பு எவ்வளவு? 2r. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 4/3 by r cube இஸ்டு 2 by r cube. ஓகேவா? இங்கேயும் பை ஆர் கியூப், இங்கேயும் பை ஆர் கியூப் கேன்சல். இப்ப 3 அங்கிட்டு பெருக்குவோம். அப்ப 4:6. இதை சுருக்கணும்னா 2:3. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு கொடுக்கப்பட்ட தரவுக்கு சராசரி மற்றும் முகடு முறையை 42 மற்றும் 60 எனில் அனுபவ தொடர்பை பயன்படுத்தி தரவின் இடைநிலையை காண்க. ஓகேவா? சராசரி, முகடு, இடைநிலை இதுக்கு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஓகேங்களா? அப்ப முகடு மதிப்பு எவ்வளோ? 60, 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி மதிப்பு எவ்வளோ? 42. அப்ப 2 42 இருக்குன்னா 84. அப்ப 84 இங்கிட்டு வந்து மைனஸ் 84 தானே. மைனஸ் 84 பிளஸ் 84. அப்ப 60ஓட 84 கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 144. அப்ப 3 இடைநிலை தான் 144. அப்ப ஒரு இடைநிலை எவ்வளவு வரும்? அப்படி அடிக்கலாமா? 1 3 3 4 12 மீதி 2 24 8. அப்ப இடைநிலை மதிப்பு எவ்வளவு வரும்? 48. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஓகே, இதை நம்ம சுருக்கி ஆன்சர் பண்ண போறோம். இங்க 2 நம்பரும் பெருக்கணும், இங்க 2ஐயும் பெருக்கணும், அப்புறம் கழிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 0.5 இன்ட்டு 10.6 இதை பெருக்கின வரும். இது அரை தானே. 0.5 அரை தான். அப்போ அரை இன்ட்டு 10.6 எவ்வளவு வரும்? 5.3 மைனஸ் இங்க 0.2 இன்ட்டு 1.4 இதை பெருக்கின எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் 2 முழு நம்பர் 2 இன்ட்டு 14 28. இங்க பாயிண்ட்டுக்கு போற நம்பர், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு போற நம்பர். இப்ப 2 நம்பர் முன்னாடி பாயிண்ட் வச்சா 0.28 வகுத்தல் கீழே என்ன இருக்கு? 0.4 இருக்கு. அப்ப 5.3ல 0.28 போச்சு எவ்வளவு வரும்? 5.02 5.02 வகுத்தல் 0.4. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? முழு நம்பரை அடிங்க. 4 நாங்க 4 மீதி 1 10ல 2 நாங்க 8 மீதி 2 22ல 5 நாங்க 20 மீதி 2 20ல 5 நாங்க 20. ஓகே, மூணு நம்பர் வச்சு அடிச்சுட்டு இப்ப பாயிண்ட்ஸ் வைக்க போறேன். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ? சரி, இங்க பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். அப்ப 2 மைனஸ் 1. அப்ப என்ன பண்ணும்? 1. அப்போ ஒரு நம்பர் பாயிண்ட் கொண்டு போகணும். அப்ப ஆல்ரெடி பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப பாயிண்ட் இங்க கொண்டு போங்க. அப்ப ஆன்சர் வரும் 12.55. ஆன்சர் 12.55 வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கரெக்டா பாயிண்ட்ஸ் வரும்போது கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ண. கொஞ்சம் மிஸ்டேக் ஆன்சர் மாற வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ கண்டிப்பா தொடர்ந்து பார்த்துட்டு வர நான் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துதான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.